அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதனுமே என்ன சொன்னாங்கன்னா, திதி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதாரம். திதினாலே உறவும் திதிதான். ஆமா, அதனாலதான் திதி அன்னைக்கு என்ன சொன்னா, திதி அன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம், முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கும். ஏன்னா உறவு பலப்படும். இங்க இருக்கிற உறவும் மேல இறந்து போன உறவுடைய திதி. உங்க வீட்டுல யார் ஒருவர் எந்த திதியில் இறந்தார்களோ அதே திதியில குழந்தை பிறக்கும், உறுதியா பிறக்கும். என்ன காரணம்னா, அந்த திதி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெம் செல்ஸ். அப்ப நீங்கள் உங்களுடைய இறந்தவர்களுடைய திதியில் தர்ப்பணம் திதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த திதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வலிமையாக இருக்கும். 100% வலிமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த அனுபவத்தை நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா இறந்த திதி தசமி. என்னுடைய மூத்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தசமி திதி. எங்க அம்மா வளர்பிற தசமி தான் இறந்தாங்க. அப்ப நம்ம எப்பயுமே அம்மா இறந்த காலத்துல முறையா திதி கொடுப்போம். திதி கொடுக்கும் போது அந்த குழந்தை கரெக்டா தசமி திதியில பிறக்குது. ஆனால் வலிமை, நம்ம இறந்தவர்களுடைய திதி அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அது பயங்கரமான யோகசாலி என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளும். அதனாலதான் என்ன சொல்றோம், முறையா திதி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்வதற்கு காரணமே, திதி நினைத்தால், திதியை வச்சு ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 100% என்ன சொல்றான்னா நீங்கள் ஜெயிக்கலாம். சில திதிகளை நாம ஒதுக்க கூடாது. எல்லா திதிக்கும் ஒரு பவர் உண்டு. அமாவாசை திதியின் கடைசி 6 நாளிகையில் ஒரு காரியத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னான், அமாவாசையின் ஆரம்பத்தின் 6 நாளிகையும் அமாவாசையின் கடைசி 6 நாளிகையும் பயங்கரமான ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் யோகத்தை செய்யும். என்ன அமாவாசையில ஒன்னும் செய்யுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய சிற்றறிவு அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேருக்கு இப்படி சொல்லி ஒன்றும் நடக்காது. அப்ப அமாவாசையின் கடைசி 6 நாளிகைன்னு என்னது, ஒரு நாளிகை என்பது என்ன சொல்லலாம்னா 24 நிமிஷம். 6 12 அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் 20 நிமிஷமும், 6 24, 1 மணி 34 நிமிஷம். அந்த நேரத்தில் நீங்கள் புறப்பட்டு போற காரியங்கள் 100% உங்களை அசைக்க முடியாத ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். 2வது பிரதமை திதியின் முதல் 6 நாளிகை, கடைசி 6 நாளிகையும் இஷ்டபூர்த்தி என்று சொல்லக்கூடிய, நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும். சரி, இப்ப நான் சொல்ல வர்றது என்ன, உங்களுடைய பொருளாதாரத்துடைய தன்மைகள் வளர்ச்சி அடையணும். ரொம்ப சிரமம் இல்லாமல் உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்தே அந்த பெரிய வெற்றியை நீங்க பெறணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய பிறந்த திதி மாதத்தில் 2 நாள் வரும். வளர்பிறையில 1 வரும், தேய்பிறையில 1 வரும். அப்ப வளர்பிறையில் பிறந்தவங்க தேய்விரை திதி எடுத்துக்கணும். தேய்விரையில் பிறந்தவங்க வளர்பிறை திதி எடுக்கணும். நீங்க சக்சஸுக்கு இலகுவானவர். என்ன சொல்றேன்னா, வளர்பிறையில் போய் பிறந்தவங்க வளர்பிறையிலே போய் திதி நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா வேலை செய்யாது. வளர்பிறையில் போய் பிறந்தவன் தேய்பிறையில் நீங்கள் பொருளாதார மேன்மை வேண்டி இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பா கிடைச்சிடும். தேய்விரையில் பிறந்தவன், தேய்விரை திதியில் போய் பிறந்தவன்
வளர்பிறையில் போய் இறைவனிடம் வேண்டினால் உடனே கிடைக்கும். இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை யாரும் மாற்ற முடியாது. அப்ப நீங்கள் வளர்பிறையில் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. அப்ப தேய்பிறையில அந்த திதி வரும் காலத்தை நல்லா எப்பயுமே காலண்டர்லயோ பஞ்சாங்கத்திலேயோ குறிச்சு வச்சுக்கணும். அது என்ன கிழமை வருகிறது, அது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை மணி எவ்வளவு நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிச்சு வச்சுக்கணும். குறிச்சு வச்சுட்டு அந்த திதி வருகின்ற நாளில் வருகின்ற ராகு காலம், அந்த திதி வருகின்ற அந்த திதி வருது இல்லையா, அந்த திதி உங்க திதி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த திதி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு ராகு காலம் வரும். அந்த நாள்ல ஒரு ராகு காலம் இருக்கும்ல. அப்ப இது யாருமே கவனிக்கிறதெல்லாம் கிடையாது. இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியத்தின் ரகசியம்தான். அப்ப நீங்க பிறந்த திதி வளர்பிறையாக இருந்தால் தேய்பிறை, இப்போ ஒரு பிரதமை திதியாக இருக்குது, நீங்க வளர்பிறை பிரதமை திதியில போய் பிறந்திருந்தீங்கன்னா தேய்பிறை பிரதமை திதி வருகின்ற அந்த நாளின் ராகு காலத்தில் கடைசி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பொருளாதார மேன்மை வேண்டி உங்களுடைய திதி தேவதை என்று ஒன்று இருக்கும் இல்லையா, திதி தேவதை என்று ஒன்று இருக்கும். உங்களுடைய திதி தேவதை என்பது நீங்கள் தமிழ்ல பெண் திதி தேவதைகளை கும்பிடுங்க. பெண் திதி தேவதை. எதுக்கு பெண் திதி தேவதைகளை கும்பிடணும், ஏன் பெண் திதி தேவதைகளை கும்பிடணும்னு சொல்றேன்னா, திதிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் தானே. சுக்கிரன் என்பவன் பெண் தானே. அப்ப நீங்கள் இது இல்லாம என்ன சொன்னா, எல்லா இதுலயும் திதிக்கு என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கு தசமி திதியா வீரபுத்திரன் அப்படின்னு சொல்லிடுவோம். அது லாஜிக்கா கொடுக்கக்கூடியது. அந்த திதிக்கு வளர்பிறை திதிக்கு என்ன சொன்னா யார் என்று சொன்னால் வீரபுத்திரன், தேய்பிறை தசமி திதிக்கு குரு பகவான். இதெல்லாம் லாஜிக்கு, இதெல்லாம் ஜென்ரலி. ஒரு ஆண், ஆமையா, அவருக்கு மீசையெல்லாம் இருக்குது, தலையில எல்லாம் முடி இருக்குது, கட்டாயத்தான வெட்டி இருக்காது, அது ஆண். அதுலயும் ஸ்திரத்தன்மையான ஒரு தன்மை எடுக்கணும். அப்ப திதிகளில் பெண் திதி தேவதைகள் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், பெண் திதி தேவதைகள் தேடி பாருங்க. அப்ப அந்த பெண் திதி தேவதைகளுடைய படங்களே நெட்டில் தட்டினா நீங்க வரும். அப்ப உங்களுடைய இது என்ன சொன்னா, வளர்பிறையில் பிறந்திருந்தால் தேய்பிறையில் அந்த பெண் தேவதை திதியோடைய பெயர் எடுத்துக்கிடுங்க. அந்த பெண் திதி தேவதையுடைய பெயர் எடுத்துக்கிட்டு அந்த பெண் திதி தேவதை யார், அதாவது வளர்பிறையில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், தசமி திதினே வச்சுக்கிடுவோம். தேய்பிறையில் அவர் அந்த தேய்பிறைக்குண்டான திதி தேவதை யாரு, அந்த தேய்பிறைக்குண்டான திதி தேவதை யாருன்னு பார்க்கணும். அந்த தேய்பிறைக்குண்டான திதி தேவதை யாருன்னு பார்த்து அந்த திதி தேவதையோட படத்தை நெட்டில் எடுங்க. எடுத்து சின்ன கை சைஸ்ல, பாஸ்போர்ட் சைஸ்ல வீட்டுல என்ன சொன்னா, ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும் இல்லையா, கண்ணாடி இருக்கும் இல்லையா, எல்லா மனுஷனும் சொல்லாத ரகசியம். ஒரு கண்ணாடியில என்ன சொல்றான்னா, ஒரு கண்ணாடியில அந்த ஒரு சின்ன கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வாங்க. எப்பயுமே பூஜை ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கணும். அந்த கண்ணாடியில என்ன சொல்றான்னா, வளர்பிறை தசமியில் பிறந்திருந்தால் தேய்பிறை தசமி திதிக்கு உண்டான அந்த திதி தேவதைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த திதி தேவதையுடைய படத்தை அந்த கண்ணாடியில ஒட்டி வச்சிருக்கும். ஒட்டி வச்சுட்டு கண்ணாடியில ஒட்டி வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே உங்க திதி தேவதையை போய் அப்பப்ப ரூம்குள்ள நீங்க எல்லா சாமியும் வச்சிருப்பீங்க, ஆனால் வித்தியாசமாக இது யாருமே சொல்லி இருக்கிறதுக்கு உண்டான மண்டை எனக்கு இருக்குது, மற்றவர்களுக்கு இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்ல அவங்க பயன்படுத்தலாம இருந்திருக்கலாம், அல்லது பயன்படுத்தி இருக்கலாம். அப்ப அந்த வளர்பிறையில் தசமி திதியில் பிறந்திருந்தாலும், என்ன திதியில பிறந்திருந்தாலும் சேர்த்தான். தேய்பிறையில் எந்த அந்த திதிக்குண்டான அதிதேவதையை நீங்கள் உங்க வீட்டுல ஒரு கண்ணாடியோடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். அந்த கண்ணாடியில அப்படி ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சுட்டு உங்களுடைய தேய்பிறை திதி பிறந்த திதி வரும்போது அதனுடைய ராகு காலத்தில் இந்த படம் ஒட்டி வச்சிருக்கீங்களா, அந்த கண்ணாடியை வச்சு 2 நெய் தீபம் போட்டு உங்களுடைய திதி தேவதையின் பெயர்
உங்களுடைய திதி தேவதையின் பெயர் வந்து தேய்விரை திதி தேவதை. வளர்வரைனா வளர்வரை, தேய்விரை தேய்விரை திதி தேவதை பெயரை 108 முறையிலிருந்து 1008 முறை போற்றி போற்றி என்று சொல்லி பூ எடுத்து போட்டு 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 2 தீபம் போட்டணும். ஒரு இனிப்பு வச்சுக்கிடணும். இனிப்பு வச்சுட்டு என்ன சொல்றேன்னா, நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் பயங்கரமான செல்வாக்குள்ள நபராக நீங்கள் வருவீர்கள் என்பது இந்த ரகசியத்தை சொல்லியாச்சு. அப்ப ரகசியத்தை சொல்லியாச்சு. ஆனால் கடைபிடிப்பது சாத்தியமா என்று சொன்னால் சாத்தியமே. என்னை பொறுத்தவரை எது வேணாலும் சாத்தியம்தான். மனிதன் முயற்சி செய்தால் விண்வெளிக்கே போயிட்டு வந்துட்டான், மலையாற்றம் பண்ணுறான், எல்லாமே பண்றான். ஆனால் நீங்கள் இதை பரிச்சித்து பாருங்கள். ஒரு மாதம் நீங்கள் கரெக்டா கடைபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மாதம் வந்து என்ன சொன்ன உங்களுடைய மணி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த வளமையை பிடித்து கொள்ளணும். இதை மாதம் வளர்பிறையில் போய் பிறந்தவர்கள் தேய்விரையிலும், தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் வளர்பிறையிலும் அந்த திதி வரும்போது அதனுடைய ராகு காலம் பண்ணிக்கிடுங்க. நித்தமும் என்ன சொன்ன இந்த படத்தை வந்து கண்ணாடியில வந்து இது போட்டு லேமினேஷன் பண்ணி நீங்க எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்னா கண்ணாடியில வந்து பாஸ்போர்ட் சைஸ்ல ஒட்டி வைங்க. எப்ப வந்து சார் வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம இது பூஜை ரூமுக்குள்ள போகும்போது அந்த படத்தை பாருங்க. எந்த ஒரு மனிதன் பூஜை ரூமுக்குள்ள வந்து கண்ணாடி வச்சிருக்கானோ அந்த படத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சாமி வைங்க. இப்ப நம்ம என்ன சாமி வச்சிருக்கோம், நமக்கு பணத்தை கொடுக்குற சாமி வச்சிருக்கோம். வளர்விரையில் பிறந்தால் தேய்விரையில் கொடுக்கும், தேய்விரையில் பிறந்தால் வளர்விரையில் கொடுக்குற சாமி தான் கொடுக்கும். இதான் சட்டம். இதை யாராலும் மாற்ற முடியாது. இது ஒரு அற்புதத்தின் ரகசியம் 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 ரகசியம். பரிச்சித்து பார்த்து எல்லோரும் நீங்க என்ன சொல்ற பயங்கரமான உங்களுடைய தேவைக்கு தக்கன பணம் வந்தா போதும். நம்ம கோடீஸ்வரன் ஆகணுங்கிற என்ன வேண்டாம். நமக்கு தேவைக்கு முடை இல்லாத கிராமத்துல சொன்ன முடை இல்லாத பணம் வந்தா போதுமாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி சந்தோஷமாக சொல்றேன். ஏன் சொல்றேன்னா சந்தோஷமா சொல்றேன். என்ன காரணம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணுமா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. அந்த மாதிரி நல்லா இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு பயங்கரமான ரகசியம் இன்னைக்கு சொல்லியாச்சு. யாரும் கஷ்டப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.